பெராக்கா ஏஜி சபை வழங்கும் சத்தியத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் இந்த இரவில் உங்களோடு பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவிலும் கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை தந்து நம்மை தேற்றுவாராக. செய்திக்கு ஆதாரமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் பிற்பகுதி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரவு வேளையிலும் மனம் என்கிற தலைப்புல ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். கவனிங்க, இங்க ரூபன் அவனை தப்புவித்து, அவர்களுடைய கைக்கு தப்புவித்து தன் தகப்பனிடத்துல கொண்டு போவதற்கு மனதுள்ளவனாய். அப்படி என்று சொன்னால் அந்த சூழலை நாம் எல்லாத்துக்கும் தெரியும். யோசேப்பு சகோதரர்களை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறான். தூரத்தில் அவன் வரும்போதே சகோதரர்கள் அவனை பார்த்து, சொப்பனக்காரன் வருகிறான், அவனை கொண்டு போடுவோம், அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது ரூபன் அவர்களுடைய கைக்கு, அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, ரூபன் அதை கேட்டு அவன் அவர்கள் கைக்கு தப்புவித்து, அவர்களுடைய கைக்கு, அவர்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணுகிறார்கள். இந்த சூழ்நிலையில ரூபன் அவனை தப்புவித்து தகப்பன் இடத்துல கொண்டு போவதற்கு மனதுள்ளவனாய். அப்படி என்று சொன்னால் நல்ல மனது ரூபனுக்கு இருந்தது என்று சொல்லுகிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனது எப்படி இருக்க வேண்டும்? மனம் புதிதாகிறதுனாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனது ஒரு நல்ல மனதா இருக்கணும். நம்மை சார்ந்தவர்கள் ஒருவேளை தீங்கு செய்ய நினைத்தாலும் கூட அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில இந்த ரூபனை போன்று நல்ல காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மனதாய் காணப்பட வேண்டும். அது நல்ல மனது என்று சொல்லி முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிப்பதற்காக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அப்ப இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணத்திலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அவன் சொன்னான், நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னான். அவன் நீதிமான் என்று தன்னை காட்டுவதற்காக எனக்கு பிறன் யார் அப்படி என்று சொன்னான். எனக்கு பிறன் யார் அப்படி என்று சொல்லி கேட்டான். அப்ப இயேசு கிறிஸ்து அங்க ஒரு அழகாக ஒரு உவமையை சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து எரியோவுக்கு ஒருவன் போகிறான். அப்பொழுது அவன் கள்ளர் கையில் அகப்பட்டுக் கொள்ளுகிறான். அவனை அவர்கள் பிடித்து அடித்து வஸ்திரங்களை கிழித்து உரிந்து குற்றூராய் விட்டு போகிறார்கள். இப்பொழுது ஒரு ஆசாரியன் வருகிறான். அவனை கண்டு அப்படியே கடந்து போகிறான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பக்கமாய், இவனுடைய மனதை பாருங்க. குற்றூராய் கிடக்கிறான் ஆசாரியன். அவன் வந்தபோது அவன்
பக்கமாய், அவன் பக்கத்துல போறதற்கு விருப்பம் இல்லாமல் பக்கமாய் கடந்து போகிறான் அப்படி என்று சொல்லி அந்த வழியாய் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாமும் அப்படித்தான். சில சூழ்நிலைகள்ல சில ஆபத்துகள் நடந்திருக்கும். காயப்பட்டு ரோட்டில கிடப்பாங்க. நாம் அவர்களை கண்டு பக்கமாய் விலகி போவோம். இங்க ஆசாரியன் அப்படித்தான் போனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் அப்படி போகக்கூடாது. நம்மால் ஏதாவது செய்ய முடிந்தால் கண்டிப்பா செய்ய வேண்டும். இங்க தொடர்ந்து லேவியன், அந்தபடியே ஒரு லேவியன் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இப்ப லேவியனும் பக்கமாய் விலகி போகிறான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி நல்ல மனது வேண்டும் என்று சொல்லி நான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே. சமாரியன் அவன் வருகிறான், அவன் மேல் மனதுருகி அவன் செய்கிறான். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். பாருங்க, இங்க 3 பேர் வருகிறாங்க. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மனதுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்ல மனது. ரூபனுக்கு நல்ல மனது இருந்தது. எப்படியாவது சகோதரர்களிடத்துல இருந்து அவனை காப்பாற்றி தன் தகப்பனத்தில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி மனதுள்ளவனா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சகோதரர்களுக்கு அந்த மனது இல்லை, ரூபனுக்கு அந்த மனது இருந்தது. இன்றைக்கு மற்றவர்களை போல அல்ல, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல மனது வேண்டும். இங்கே ஆசாரியன் வருகிறான், அவனை கண்டு பக்கமாய் கடந்து போகிறான். சிலவங்க சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம ஏன் தலையிடணும்? அப்படி அல்ல தேவ பிள்ளைகளே. இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்மால் முடிந்த உதவியா நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். வேதம் சொல்லுகிறது, நமக்கு திராணி இருக்கும்போது செய்ய தகுந்தவர்களுக்கு நம்ம செய்யாமல் இருந்தா அதே பாவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏதோ துணிகரமான பாவங்கள் தான் பாவம் என்று சொல்லி அல்ல, நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்தாலே அதே பாவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சமாரியன் விலகி போகிறான், லேவியன் விலகி போகிறான், சமாரியன் வருகிறான். அவன் கிட்ட வந்து அவனுக்கு உதவி செய்யணும்னா கிட்ட போகணும். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டுகிறான். கட்டி தன் சுய வாகனத்தின் மேல ஏற்றி சத்திரத்தை கொண்டு போய் அவன் பராமரிக்கிறான். இன்னும் ஏதாவது செலவானா நான் திரும்பி வரும்போது தருவேன் என்று சொல்லுங்க. எவ்வளவு நல்ல மனது பாருங்க. இப்படிப்பட்டதான மனது நமக்கு இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஏதோ நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், நம்முடைய குடும்பம் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி நாம் நினைக்கிறதல்ல. நம்மை சார்ந்தவர்கள் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டும், நல்ல மனது காணப்பட வேண்டும். இங்கே இந்த 3 பேரில் இந்த சமாரியன், அவன் நல்ல சமாரியன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுவும் அப்படி நல்ல சமாரியனாக வந்து நம்முடைய பாடுகளை, நம்முடைய சாபங்களை, பாவங்களை சுமந்து நமக்கு பெரிதான ஒரு விடுதலையை தந்தார். அவர் நமக்கு ஒரு சாட்சியாக நல்ல மனதுள்ளவராக ஜீவித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இரவில சொல்லுகிறேன், முதலாவது நமக்கு நல்ல மனது இருக்க வேண்டும். நீதிமானுடைய மனது என்று சொல்லி நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் படிக்கிறோம். நீதிமானுடைய மனது, நம்முடைய மனது நீதிமானுடைய மனதாக இருக்கணும், நல்ல மனதாக இருக்கணும். 2வதாக ரூத் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அவளை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. 2வது உறுதியான ஒரு மனதை இங்க ரூத்தின் இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியை நாம் எல்லாத்துக்கும் நன்றாக தெரியும். சுருக்கமாய் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நகோமி பஞ்சத்து நிமித்தம் பெத்லகேமிலிருந்து மோவாபுக்கு சென்றார்கள். அங்கே சென்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெண் கொண்டார்கள். தன்னுடைய கணவன் மரித்து போகிறார், 2 பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். இப்பொழுது நகோமியும் 2 மருமக்கமார்களும் தனித்தவர்கள் ஆனார்கள். இப்பொழுது 3 பேரும் மோவாபிலிருந்து எழுந்து பெத்லகேம் வருகிறாங்க. பெத்லகேமிலே ஆகாரம் உண்டு என்று சொல்லி அறிந்து, பெத்லகேமிலே செழிப்பு உண்டானது என்று சொல்லி அறிந்து 3 பேரும் வருகிறார்கள். இப்பொழுது வருகிற வழியில ரூத்து ஒருபாள், நகோமி 3 பேரும் வருகிறார்கள். இப்போ நகோமி மருமகமார்கிட்ட சொல்றாங்க,
உங்களை பராமரிக்க என்னால் முடியாது. நீங்கள் உங்க சொந்த தேசத்திற்கு உங்க ஜனத்திடத்துல திரும்பி போங்கள் என்று சொல்லி ஓர்பாள் முத்தமிட்டு கடந்து செல்லுகிறாள். நகோமி ரூத்தை பார்த்தோம், உன் சகோதரி திரும்பி உன் ஜனத்திடத்துல போகிறாள், நீயும் போ அப்படி என்று சொன்னபோது 15வது வசனம் இப்படியாவது சொல்லுகிறது, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்துக்கும் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றார். உங்கள் தேவனிடத்துல உங்க ஜனத்திடத்துல போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. இப்பொழுது ரூத்து சொல்லுகிறார் 16வது வசனத்துல, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவளுடைய மன உறுதி என்ன? உம்முடைய தேவன், இப்பொழுது ஜீவிக்கிற தேவனை, உம்முடைய தேவனை நான் உறுதியாய் பற்றி கொள்வேன் அப்படி என்று சொல்லி அவள் ஒரு மன உறுதி உள்ளவளாய் காணப்படுகிறார். மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்னை ஏதோ ஆளும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த நாட்களில நமக்கு ஒரு மன உறுதி இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றியதான ஒரு மன உறுதி. மன உறுதி என்று சொல்லும்போது உலக பிரகாரமா அநேக உறுதிகள் இருக்கும். சிலவங்கிட்ட பகையா இருப்பாங்க, அவர்களிடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும். உயிருள்ளவர உனக்கும் எனக்கும் எந்த உறவும் வேண்டாம், நான் உனக்கிட்ட பேசவும் மாட்டேன் அப்படி என்று சொல்லி எல்லாம் உறுதி எடுப்பாங்க. அநேக பேரை பார்த்திருக்கிறோம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட உலக பிரகாரமான காரியங்கள் உறுதியா இருக்கிறாங்க. இந்த இரவு வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை, இந்த உலக பிரகாரமான உறுதிகளை நாம் விட்டு நான் கர்த்தர் பேர்ல உறுதியா இருக்கணும். அந்த உறுதியா இருந்த காரணத்தினால்தான் அவள் அப்படியே வருகிறார், போவாசுடைய வயல் நிலத்திற்கு செல்லுகிறார். போவாஸ் அவளை சந்திக்கிறார், விசாரிக்கிறாரு. தொடர்ந்து போவாசுக்கு மனைவியாகி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக் கொள்ளுகிறார். இன்றைக்கும் இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் பேர்ல நமக்கு மன உறுதி இருக்கும் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில காணுகின்ற பிரச்சனைகளை மாற்றி நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். ரூத்துடைய வாழ்க்கை ஒரு கேள்வியான வாழ்க்கை. இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் எப்படி வாழ்வேன் என்று சொல்லி ரூத்து நினைத்திருக்கலாம். ஆனால் ரூத்துடைய மன உறுதி கர்த்தரின் பேரில் இருந்த காரணத்தினால, அவள் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட காரணத்தினால கர்த்தர் அவளை உயர்த்தினார். இந்த உறுதியை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த உறுதி என்பது நம்முடைய வாழ்க்கையில, நான் மீண்டும் சொல்லுகிறேன், வசனத்தை கை கொள்ளுகிறதுல உறுதி இருக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கிறதுல உறுதி இருக்கணும், நல்ல காரியங்கள்ல உறுதி இருக்கணும். நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த உலக பிரகாரமான ஏதாவது உறுதிகள் வைராக்கியங்கள் இருந்தா இந்த இரவுல நீங்கள் விட்டு விடுங்க. அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். ரூத் பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சபிக்கப்பட்ட தேசமாகிய மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெகேம் வந்து ஜீவிக்கிற தேவனை பற்றி கொண்ட ஒரு உறுதியான மனதுடையவளாய் இருந்த காரணத்தினால அவள் உயர்த்தப்பட்டாள். தேவ பிள்ளைகளை, சில வசனங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், இது ரூத்துக்கு பொருந்தும். கர்த்தரை உறுதியாய் அவள் பற்றி கொண்டா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ரூத் அப்படித்தான் உறுதியான மனதுடையவளா இருந்தா பூரண சமாதானத்தோடு காத்துக்கொண்டா. இன்னும் கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம படிக்கும்போது, ஜெபத்திலே உறுதியா, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரத்துல பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியா இருங்கள். இந்த உலக பிரகாரம், நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்முடைய உறுதி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உறுதி இருந்துன்னு சொன்னா இந்த இரவுல அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஜெபத்தில உறுதியாய் தரித்திருங்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதும்போது, உங்களுடைய விசுவாச உறுதியை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்துல, ஜெபத்துல உறுதியா இருக்கணும், இன்னும் விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும்.
நம்முடைய விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக நேரங்கள்ல நம்முடைய உள்ளம் அநேக எண்ணங்களால தவிக்கிறது, உள்ளம் பதட்டம் அடைகிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அந்த விசுவாசம் அந்த பதற்றத்தை நம்முடைய உள்ளம் பதறும் போது அதை மாற்றும். நம்முடைய உள்ளத்துல ஒரு சமாதானத்தை அது கொண்டு வரும். அதனால்தான் விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வயதேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொன்னா விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். 2வதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது, இந்த ரூத்து தன்னோடு வருகிறதுல மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நகோமி அதன் பின்பாக ரூத்திரத்துல ஒண்ணுமே சொல்லல. ரூத்து நகோமியை பின்பற்றி வந்தாள், கதிர் பொறுக்க சென்றாள். கர்த்தர் அவளை போவாசுடைய வயல் நிலத்திற்கு கொண்டு சென்றார். அதன் மூலம் பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் பேர்ல உறுதியா இருக்கணும், இங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் என்ன அநேக வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் இந்த நாட்களில இந்த வசனங்களுக்கு, இந்த அனுபவத்திற்கு ஒப்பு கொடுப்போம் தேவ பிள்ளைகளை. முதலாவது நல்ல மனதை குறித்து சொன்னேன். 2வது உறுதியான மனது. 3வதாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இதுல முதற் பகுதி சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து அப்படி என்று சொன்னால் 3வதாக சொல்லுகிறேன், உண்மையான மனது, உத்தமமான மனது. இப்ப எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதிப்படுகிறார். அவருடைய வியாதி கேன்சர் வியாதி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ வியாதிப்பட்ட பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் சொல்லுகிறார், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்கு செய்யும். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனா ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தருடைய வார்த்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு. இப்ப நீர் மரித்து போவீர், உம் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் என்று சொல்லி. ஆனால் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீங்கை அவர் அனுமதித்தாலும் கூட நாம் அவரிடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, கெஞ்சி ஜெபிக்கும் போது அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நினிவே ஜனங்கள் மனம் திரும்பிய போது நினிவே ஜனங்களுக்காக அவர் மனதுருகினார். தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டா அந்த ஜனத்தை அழிக்காமல் விட்டா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள், சோதனைகள் காணப்படலாம். இந்த நாட்களில நீங்கள் தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாய் இரக்கம் செய்வார். அது வியாதியா இருக்கலாம், உங்க குடும்பத்துல பிரச்சனைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளா இருக்கலாம். இங்க எசேக்கியா ராஜா இப்பொழுது கர்த்தர் நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதுதான் நம்முடைய செய்தியினுடைய கருத்து. அங்கே 3வது வசனத்தை திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய், உண்மையான மனது, உத்தமமான மனது, உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். உன்னுடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். நலமானதை செய்தேன் அப்படி என்று சொன்னால் எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது அவர் 25 வயதுல ஆட்சிக்கு வருகிறார். வாலிப வயது. 25 வயதுல ஆட்சிக்கு வந்தவர் முதலாவது செய்த காரியம், முன்னோர்களால் ஆலய கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, ஆராதனைகள் தடைப்பட்டு இருக்கிறது. இப்ப எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்து உடனே அவர் செய்கிற காரியம், ஆலய கதவுகளை திறந்து ஆராதனையை ஒழுங்குபடுத்துகிறார். ஒரு முக்கியமான காரியம். 3வது வசனம், 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவன் தன் ராஜபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவரையும் அழைத்து வந்து
அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ஆலயத்தை பண்ணுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அடைக்கப்பட்ட ஆலய கதவுகள் திறக்கப்பட்டது, ஆராதனைகள் ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த 6வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, முன்னோர்கள் துரோகம், நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள் என்று சொல்லி, முன்னோர்கள் அவர்கள் ஆலய கதவுகளை அடைக்க அவர்கள் அடைக்கப்பட காரணமாயிருந்தார்கள். ஆராதனை ஒழுங்கு செய்யப்படவில்லை. இங்க எசேக்கியா ராஜா ஆட்சிக்கு வந்தவுடன், இப்பொழுதும் கூட ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சியாளர்கள் முதல் கையெழுத்து போடுகிறாங்க முக்கியமான காரியங்களுக்கு, நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா எசேக்கியா ராஜா வாலிப வயதுல ஆட்சிக்கு வந்த உடனே அவன் செய்த முதல் காரியம் ஆலய கதவுகளை திறந்தான், ஆராதனை ஒழுங்கு பண்ணினான். அதனால்தான் ஒரு கஷ்டம் வரும்போது அவன் ஜெபிக்கிறான், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். அப்படி என்று சொன்னால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, நமக்கு ஒரு சோதனை வரும்போது நான் இப்படிப்பட்டதான அனுபவத்துல ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான மனது, உத்தமமான மனது காணப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையில இருந்தோம் கர்த்தர் விடுதலை தருவதற்கு அவர் மனது உருக்கம் உள்ளவராயிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நல்ல மனது. முதலாவது நல்ல மனது, இரண்டாவது உறுதியான மனது, மூன்றாவதாக உண்மையான மனது. உண்மையான மனது, நம்முடைய வாழ்க்கையில உண்மையான மனது காணப்பட வேண்டும். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அவரை தேடுவதில், ஜெபிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, அவருக்காக செய்வதில் நாம் உண்மை உள்ள மனதுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி என்று சொன்னால் உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையான மனது இருக்கும் என்று சொன்னால் நாம் பரிபூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். இது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் ஒரு திருப்தியே இருக்காது. அவரு எழுதும் போது, தீமோத்தேயு எழுதும் போது அழகா எழுதுகிறாரு, போதுங்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதுல இருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இன்றைக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளை. நமக்கு இருக்கிறதெல்லாம் நமக்கு திருப்திப்படுறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்முடைய மனது போதும் இருக்கிறதுல திருப்திப்பட வேண்டும். அதான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மனது நமக்கு வேணும் தேவ பிள்ளைகளை. இந்த மனது இருந்தா நம்முடைய மனதுல ஒரு திருப்தி வரும், மனதுல ஒரு சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். இன்றைக்கு நாம் இல்லாத நினைத்து ஏங்கி கொண்டு இருக்கிறோம். இருக்கிறதெல்லாம் நம்ம திருப்தி படுறது இல்லை. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுல, அது குடும்பமானாலும் சரி, நம்முடைய வீடானாலும் சரி, நம்முடைய சொத்தானாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளானாலும் சரி, நாம அதுல போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நாம் இந்த உலகத்துல நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதுல இருந்து ஒன்று கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். உண்ணவும் உடுக்கவும். இந்த இரவுல ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க, எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருந்தால் உங்களுடைய மனதை சரி பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிறதுல திருப்திப்படுங்க. கர்த்தர் அதுல ஒரு சமாதானத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். போதுமே. அதான் பவுல் சொல்லும் போது சொல்லுவாரு, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில இருந்தாலும், எவ்வளவு பெரிதான ஒரு அனுபவம் பாருங்க. நான் எந்த நிலைமையில இருந்தாலும், நான் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில இருந்தாலும், இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணமடையும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். திருப்தியா இருக்கவும். நமக்கு ஒரு திருப்தியான மனது,
போதும் என்கிற மனது நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகளே. அதனால்தான் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, போதும் என்கிற மனது அது ஒரு நித்திய விருந்து அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஒரு போதும் என்கிற ஒரு மனது இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு நித்திய விருந்து, ஒரு நித்திய சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில அது பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அப்போ 4வதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, இது ஒரு முக்கியமான காரியம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பக்தர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அப்படிப்பட்டதான, அதுலயும் பவுல் சொல்லுகிறார், பவுல் மிகவும் வசதி படைத்தவர், எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன் என்று சொல்லி அவர் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தார். அவர் தான் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அவருடைய எல்லா ஆஸ்திகளையும் கர்த்தருக்காக விட்டார். இப்போ மோசையை பார்க்கும்போது அரண்மனையில இருந்தவர் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எல்லாவற்றையும் வெறுத்து வந்தார். அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்லிவிட்டார். அவருடைய மனதுல ஒரு புதிதான எண்ணம், மனம் மறுரூபமாகிற ஒரு அனுபவம் ஏற்பட்டது மோசைக்கு. அப்பொழுது இந்த உலக பிரகாரமா எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக அவர் ஓடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். போதும் என்கிற ஒரு மனது நமக்கு உண்டாகும் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு சமாதானம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய மனது எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கும். இந்த இரவு வேளையில அப்படிப்பட்டதான மனதை கர்த்தர் நமக்கு தருவார். உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய ஜனத்திற்காக அடியேன் உம்முடைய சமுத்திர கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் வசனத்தை கேட்கும் போது நீர் வசனத்தை அனுப்பி எங்களை விடுவிக்கிற கர்த்தர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. அப்படியே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் பெரிதான ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிற விடுதலையை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. மனதை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. மனம் புதிதாகிறதுனாலே என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா. எங்களுடைய மனம் புதிதாகிற ஒரு அனுபவத்தை இந்த இரவில எங்களுக்கு தாரும் அப்பா. நல்ல மனதை எங்களுக்கு உண்டாக்கத்தக்கதாக உறுதியான மனது உம்மை பற்றி உம்முடைய வசனத்தை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு உறுதியான மனதை எங்களுக்கு காணப்படத்தக்கதாக கர்த்தரை எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையான மனது எசேக்கியா ராஜாவுக்கு இருந்தது போல உண்மையான மனதை எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. அப்படியே போதும் என்கிற மனது கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்துல நாங்க திருப்திப்பட எங்களுக்கு போதும் என்கிற மனது உண்டாகும்படியாக இந்த இரவிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த அனுபவத்துல நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய உள்ளத்தையும் புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் மனதிலும் ஒரு பெரிதான சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். வேதனையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கிருபையினால் நான் ஜெபிக்கிறேனப்பா. இப்பொழுதே உம்முடைய கரம் அவர்களை தொடுவதாக, அவருடைய மனதிலே காணப்படுகின்ற சஞ்சலங்களை மாற்றி ஒரு பெரிதான சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியோடு வேதனைப்படுகிற கர்த்தாவே, மனதால் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தாவே, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த போதும் கூட உம்முடைய கரத்தை நீட்டி நீர் அவனை தொட்டு ஆசீர்வதித்தீரே, அற்புதம் செய்தீரே. அப்படியே இந்த நாளில வியாதியோடு வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் செய்யும்படியாய், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய மனதையும் புதிதாக்கும், ஒவ்வொருடைய மனதிலும் பெரிதான ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்ய போறதற்காக நன்றி. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாதுகாக்கும் தேவன் நீ, வழிகாட்டும் தேவன் நீ, பாதுகாக்கும் தேவன் நீ, வழிகாட்டும் தேவன் நீ, நீரே என்றும்